மத்தேயு சுவிசேஷம் 1:21 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாருங்கள், இயேசு என்று பெயரிடுவாயாக. அதுக்கு அர்த்தம் என்னையா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எந்த ஒரு மனுஷனையும் கழுவி சுத்திகரிப்பதற்காக அடிக்கிறது ஒப்பு கொடுத்தார். ரோமர் 7:24-25. நிர்பந்தமான மனுஷனா இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? பாருங்க, உங்க நிலைமை எப்படி இருக்கு? அடுத்த வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரிக்கிறேன், முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம் என்ன? என் இருதயம் விடுவிக்கப்பட்டது, என்னுடைய பாவ பலன் விடுவிக்கப்பட்டது, என்னுடைய பாவ சரீரம் விடுவிக்கப்பட்டது, என்னுடைய ஆவி சுயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது, என்னுடைய சிந்தனை பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. அதனால தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யார் அந்த தேவன்? தெளிவா சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார்? இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நாமம், எல்லா மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து. நீ விசுவாசித்தால் மாத்திரம் உனக்கு நன்மை, இல்லைன்னா இல்ல. யோவான் சுவிசேஷம் 8:36 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து விடுவிக்கக்கூடியவர். வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாருங்க, அவர் ஒருவரால் மாத்திரம் தான் விடுதலை உண்டு. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நொறுக்க ஒப்பு கொடுத்தார். விடுவிக்காமல் இருப்பாரோ? உங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்காகவே கடைசி சுற்றத்தையும் தனக்கென்று வைக்காமல் சிந்தினார். கழுவாமல் இருப்பாரோ? விசுவாசம் வேணும். அவர் அழகா சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இப்ப ஒரு சந்ததி இருக்கு, விசுவாசமே இல்லாத சந்ததி. எதை கேட்டாலும் விசுவாசம் கிடையாது, எத்தனை தடவை கேட்டாலும் விசுவாசம் கிடையாது. தேவனை தவிர, தெய்வீகத்தை தவிர, தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான நன்மைகளை தவிர வேற எல்லா பரிகாரத்தையும் தேடுவோம். வேதம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் அவர் விடுதலையாக்க சித்தமுடையவராயிருக்கிறார். விசுவாசிப்பீர்களேயானால் அதிக நிச்சயமாக நன்மைகளை காண்பீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:5 வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய மீறுதல்கள். தெரியும் மீறுதல் என்ன? டே புள்ள, இதை செய்யாத, அதைதான் செய்வோம். பாவ சரீரம், மரண சரீரம், முடியல, இதான் செய்ய துணியுது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. காயம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நான் அடிக்கடி கற்பனை பண்ணி பார்ப்பேன். நாய்கள் என்ன சூழ்ந்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நாய் எப்படி அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி பல்ல கடிச்சிட்டு அப்படியே நாக்க நீட்சி இறஞ்சிட்டு அப்படியே இருக்கும். 10-50 நாய் கடிச்சுன்னா சரீரத்தில் ஒன்றும் மிச்சம் கிடைக்காது. நாய்களை காட்டிலும் கேவலமான முறையில, பயங்கர கொடூரமான தன்மையில இயேசு கிறிஸ்துவ கொடூரமா அடிச்சாங்க. நாய்கள் என்ன சூழ்ந்து கொண்டது. இனி வாசிங்க அந்த வசனம் 53. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. ஒவ்வொருடைய விசுவாசிங்கய்யா, நம்ம வந்திருக்கிறது எதுக்கு வந்திருக்கும்? ஒரே ஒரு நான் புது மனுஷன் ஆகணும். ஏன்னா தேவன் உங்களை விடுவிக்க சித்தமுடையவராக இருக்கிறார். என் மகனே, என் மகளே என்று கூப்பிட சித்தமுடையவராக இருக்கிறார். பரிசுத்த ஜாதி. வேதம் தெளிவா சொல்லுது, ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். ஏன் ஆதாம் என்ற ஒரு இரத்தத்தினால் தோன்ற பண்ணினார்? பரிசுத்த ஜாதியை உருவாக்குவதற்காக. இப்ப எப்படிப்பட்ட ஜாதியா இருக்கு? தேவனை மாத்திரம் விட்டு விட்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்து எல்லா பாவமும் செய்யக்கூடியதான், துணிகர பாவம் செய்யக்கூடியதான், எல்லா பாவத்தினால விட்டு விட்டவர்களா இருக்கிறார்கள். வாசிங்க. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்கள், அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண விரும்புறார். எல்லாமே இருக்குதியா, சமாதானம் இருக்கு. எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் சொல்லிட்டு ஒரே ஒரு காரியம் தான், சமாதானம் இல்லை. மனுஷனுக்கு என்ன இல்லை? சமாதானம் கிடையாது. மெய் சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தேவன் என்ன செய்தார்? சிலுவையில தொங்கினார். மெய் சமாதானம். உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம் கிடையாது. மெய் சமாதானம். என்னதான் சோதனை நெருக்கம் வந்தாலும் உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், அவருக்குள்ள களி கூறக்கூடியதான ஒரு பாக்கியம் இருக்கும். அதை நம்ம இந்த உலகத்துல அனுபவிச்சு பரலோக வாசிகளா இந்த உலகத்துல ஜீவிக்க தான் அவர் நினைச்சார். இவ்வளவு அடிகளையும் பட்டார். தேவனுடைய அன்பை ருசிங்க.